வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் டிசம்பர் மாத பலன்கள். தனுசு ராசி நண்பர்களே, நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் சுக்கிரன் பலம் பெற்று 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சஞ்சரிப்பதால் பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் செழிப்படையும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மனை நிலங்களில் முதலீடு கண்டிப்பாக செய்வீர்கள். சனி பகவான் பலம் பெற்று 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் காண்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும். தொழிலில் உங்களுக்கு எதிரிகள் இருந்துட்டு வந்தால் அவங்க கண்டிப்பாக விலகி ஓடி விடுவார்கள். குருவும் பலம் பெற்று 5ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண சுபயோகங்கள் கைகூடும். பிள்ளைகளால் நன்மைகள் பல காண்பீர்கள். கேது 10ஆம் இடத்தில் இருப்பதால் பண வரவுகள் இந்த மாதம் நன்றாக இருக்கும். கடன்களை விரைவில் அடைத்து முடிப்பீர்கள். ராசிக்குள் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகமாக காணப்படும். அதனால் பகை ஏற்படலாம். சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து போவது மிக மிக நல்லது. சூரியனும் இம்மாதம் பலவீனமாக இருப்பதால் அரசாங்க பகை வரக்கூடும். அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு குறையும். பெரிய மனிதர்களை அதனால் பகைத்து கொள்ளாதீர்கள். 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தாயாரிடம் வாக்குவாதம் செய்யவே செய்யாதீர்கள். மருத்துவ விரயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டாகும். கவனம் தேவை. டிசம்பர் 29, 30 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பரிகாரம்: வாரந்தோறும் புதன்கிழமை லட்சுமி நரசிம்மா வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும். மகர ராசி நண்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் செவ்வாய் பலம் பெற்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதையும் முடித்து காட்டும் தைரியம் உங்களிடம் பிறக்கும். போட்டித் தேர்வுகளில் மிகுந்த வெற்றியை பெறுவீர்கள். ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையும். திடீர் பண வரவுகளும் உண்டாகும். டிசம்பர் 17ஆம் தேதி வரை சூரியன் பலம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு நல்ல நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சுக்கிரன் டிசம்பர் 25ஆம் தேதி வரை 11ஆம் இடத்தில் பலவீனமாக காணப்படுவதால் பெண்களால் அவப்பெயர் ஏற்படும். கவனம். புதனும் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் சோம்பல் காணப்படும். சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் பிறகு பார்க்கலாம் என தள்ளி போடுவீர்கள். கொஞ்சம் தூக்கம் உங்களிடம் அதிகமாக காணப்படும். 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் ஜாமீன் கையெழுத்துக்கள் யாருக்கும் போடுவதை தவிர்க்க வேண்டும். பங்காளிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. அதனால் இந்த மாதத்தில் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. கேதுவும் 9ஆம் பாவகத்தில் பலவீனமாக இருப்பதால் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடுகள் உருவாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. டிசம்பர் 3, 4, 5 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்களுக்கு பரிகாரம் வாரந்தோறும் சனிக்கிழமை கால பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு நல்லது. கும்ப ராசி நண்பர்களே, இந்த மாதம் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சூரியன் பலம் பெற்று இருப்பதால் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும். போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதனும் பலம் பெற்று 11ஆம் பாவகத்தில் சஞ்சரிப்பதால் சுறுசுறுப்பாக கொஞ்சம் காணப்படுவீர்கள். காரிய தடைகள் உங்களுக்கு விலகும். கூட்டு தொழிலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் சிறப்படையும். டிசம்பர் 25ஆம் தேதி வரை சுக்கிரன் பாக்கிய ஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனைவி வழியில் சொத்துக்கள் உங்களுக்கு திடீரென்று சேரும். புதிய வாகன யோகம், சிலருக்கு புது வீடு கட்டும் யோகமும் உண்டு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கடின உழைப்பு உங்களுக்கு இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் அதனால் கண்டிப்பாக கிடைக்கும். தீராத பழைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இந்த மாதத்தில் வைப்பீர்கள். கும்ப ராசி அன்பர்களே, ஜென்ம சனி நடப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் உங்களுக்கு தேவை. ஜாமீன் கையெழுத்து யாரையும் நம்பி போடாதீங்க. யாரையும் இந்த நேரத்தில் பகைத்து கொள்ளவே கொள்ளாதீர்கள். 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழில்களுக்காக முதலீடுகள் போடாதீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. சேமிப்பு மற்றும் கையிருப்பு பணம் கரையும் சூழல் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. 6ஆம் இடமான அஷ்டமத்தில் கேது இருப்பதால் வெளி மாநில நபர்களிடம் கொஞ்சம் உஷாராக இருங்க. தடாலடியான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. எந்த முடிவையும் உடனடியாக எடுக்காதீங்க. கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. குடும்பத்தோட கலந்து ஆலோசித்தே முடிவெடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. டிசம்பர் 5, 6, 7 தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம்: வாரந்தோறும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபாடு செய்து வாருங்கள். நற்பலனை காண்பீர்கள். மீன ராசி நண்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் சுக்கிரன் 8 மற்றும் 9ஆம் இடங்களில் வலம் வருவதால் தொழில் வியாபாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு செழிப்படையும். சிலருக்கு புது வீடு கட்டும் யோகம் உண்டு. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால் சத்ருநாசம், அதிக பணவரவு, இன்ப சுகம், மன மகிழ்ச்சி உண்டாகும். கூட்டு தொழில் லாபகரமாக அமையும். மாத பிற்பாதியில் சூரியன் பலம் பெற்று 10ஆம் இடத்திற்கு வருவதால் போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அரசியல் செல்வாக்கும் உங்களுக்கு கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நிகழும்.
குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண சேர்க்கை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். தடைப்பட்ட திருமணம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் தேவையற்ற செலவுகளால் பண சேமிப்புகள் கரையும். ராசிக்குள் ராகு இருப்பதால் தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. குடும்பத்தில் கலந்து ஆலோசித்தே எந்த முடிவானாலும் எடுங்க. பண முதலீடுகளில் சற்று கவனம் தேவை. செவ்வாய் பலவீனமாக 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. டிசம்பர் 8, 9, 10ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம். பரிகாரம்: வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.